வயசு 32 ஆகுது. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப நடந்துட்டு இருக்கிற புக்தியிலயாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்றது ராகா சாஸ்ட்ரா ஆப்ல நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கஸ்ப் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ கஸ்ப்ல வந்து சாட்டர்ன் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஸோ 10 and 6. ஸோ சாட்டர்னாலே டிலே இல்லையா? ஸோ பிளஸ் காம்பினேஷன் வைஸுமே கூட நெகட்டிவ் ஹவுசஸ் இருக்கிறதுனால ஸோ மேரேஜ் அப்படின்றது டிலே அப்படின்ற இண்டிகேஷன் கஸ்பே கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ பிரசென்டா நடந்துட்டு இருக்கிற புக்தி வந்து சந்திரனுடைய புக்தி. சந்திரன் என்ன சொல்றாங்க? 10th ஹவுஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் வரணும் பார்ட்னர் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற நட்சத்திர லார்ட் எஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஒன்றும் ஹைலி பேட் இல்ல. பட் இந்த ஃபர்ஸ்ட் டயருக்கு சப்போர்ட் கொடுக்குற இந்த தேர்ட் டயர் 6, 8, 10, 11 இருக்கிறதுனால பிளஸ் இவங்க கேத்துவா இருக்கிறதுனால ஃபுல் பேக் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஃபோர்த் டயர் 1 and 5 இண்டிகேட் பண்றதுனால இது என்ன ஹிண்ட் கொடுக்குறது இந்த சந்திர திசை அப்படின்னு சந்திர புக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய புக்தியில கல்யாணம் வந்து நடக்கும். இல்ல எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தான் நான் ஸ்டிக் ஆன் ஆயிருப்பேன் அப்படின்ட்டு சொல்ற பட்சத்துல அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து பாசிட்டிவா ஒர்க் ஆகாது. அப்போ என்ன ஆயிடும், இந்த புக்திலையும் கல்யாணம் அப்படின்றது டவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே சொன்னாங்கன்னா இந்த சந்திரனுடைய புக்தியில கல்யாணம் நடக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த சந்திரனுடைய புக்தி எது மேல டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டிசிஷன் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. இதுதான் கேபி சிஸ்டமினுடைய ப்ரெடிக்ஷன். இந்த கோர்ஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் பை பண்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தா ராகா சாஸ்ட்ரா ஆப்ல அவைலபிளா இருக்கு, பை பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி இருக்கும். கூடவே 1 yearக்கு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கைடன்ஸுமே கூட கிடைக்கும் த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.